வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்எம் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேசிவ் டெக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆப்பிளில் அடுத்து வந்திருக்கும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸுங்கிறது ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த புதிய ஐஃபோன் முழுசாக வித்தியாசமாக இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு இது ஆப்பிள் இதுவரை உருவாக்கிய மிக சக்தி வாய்ந்த ஐஃபோனாக தான் இது இருக்குது. இந்த ஐஃபோனோட முக்கியமான அம்சம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய டிசைன் சேஞ்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே மேஜர் அப்டேட் இருக்குது. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ப்ரீஸ்கோப் ஜூம் கேமராவும் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டைமாக இதில் கொடுத்துருக்காங்க. A18 ப்ரோ சிப்பஸ்ட்டும் இருக்குது இதில். அது பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பிரம்மாண்டமானதாக வடிவமைச்சிருக்காங்க. இதில் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோனை பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியம் ஃப்ரேம் இன்னும் லைட்டாக மேலும் இதுவே வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் பீஸ்லெஸ் கொண்டாட ஐஃபோன் இருக்குது. டிஸ்பிளே க்ளோஸ்அப்பாக ஷார்ட்ஸு பீஸ்லெஸ் ஃப்ரேம் எட்ஜிலாம் பக்காவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8.25 cm இருக்குது. இந்த ஐஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 225 கிராம்ஸில் டைட்டானியம் எஃபெக்டில் இருக்குது. இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளமாக இருக்கிறது டீப் ப்ளூ. இந்த கலர் இந்த ஐஃபோனுக்கு டாப் மாடலாக இருக்குது. ரொம்ப கவர்ச்சிகரமான தோற்றத்தோடு இந்த கலர் இருக்குது. நீங்கள் இந்த ஐஃபோன் 4 கலர் சொல்லியிருக்கேன். இந்த 4 கலரில் எதை சூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ அந்த ஐஃபோனோட டிஸ்பிளேவை பற்றி பார்ப்போம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா 6.9 இன்ச்சஸில் சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளேவாக இருக்குது. வேர்ல்ட்ஸில் பிரைட்னஸில் ஐஃபோன் டிஸ்பிளேவாக இருக்குது. பீக் பிரைட்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா 3000 நைட்ஸில் இருக்குது. 3000 நைட்ஸில் இந்த பிரைட்னஸ் இருக்குது. LTPO பார்த்தீங்கன்னாக்கா 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட்டு அதுவும் கொண்டிருக்கு. டால்பை விஷனில் சப்போர்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டெஸ்டிங்கில் ஃபுட்டேஜ் பிரைட்னஸ் கம்பேரிஷன் HDR வீடியோ பிளேயில் இது அமைச்சிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியை பார்க்கலாம். ஆடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி செம்ம பேஸ் அண்டு கிளியாரிட்டியாக இருக்குது இந்த ஐஃபோனு. இந்த ஐஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் புதிதாக A18 ப்ரோ சிப்பு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3mm ஆர்கிடெக்சரில் இருக்குது. 20% ஃபாஸ்டர் சிபியூவில் இருக்குது. 30% ஃபாஸ்டர் ஜிபியூவில் இருக்குது. நியூரல் என்ஜின் 2x ஃபாஸ்டர் ஃபார் AI டாக்ஸில் இந்த மொபைல் வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பெஞ்ச் மார்க் ரிசல்ட்ஸ் கேமிங் டெஸ்டர் COD மொபைல் PUBG அல்ட்ரா செட்டிங்கோட ஃபுட்டேஜோட இந்த மொபைல் இருக்குது. இந்த ஐஃபோன் மொபைலை பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி கேமிங்கிலும் வீடியோ எடிட்டிங்கிலும் பெட்டர் ஸ்மூத்தாக இதில் மாறி இருக்குது இந்த ஐஃபோன். இந்த ஐஃபோனில் கேமரா அப்டேட்டை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கே மூச்சு வாங்கணும் போல இருக்குது. மூச்சு வாங்கி தான் ஆகணும். இந்த ஐஃபோனில் கேமரா சாம்பிள்ஸ் ஆன் ஸ்க்ரீன் லோ லைட் போர்ட்ரேட்டட் ஜூம் ஷாட்லேயும் இது ஒர்க் ஆகும். இந்த ஐஃபோனில் 50 MP மெயின் சென்சாரும் f1.4 சென்சாரும் ஷிஃப்ட்டு ஸ்டெபிலைசேஷனும் 2.0 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 48 MP அல்ட்ரா வைடில் இருக்குது. 5x ப்ரீஸ்கோப் டெலஃபோட்டோஸும் ஃபஸ்ட்டு டைம் ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 MP ஃப்ரண்ட் கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸில் ஃப்ரண்ட் கேமரா அமைஞ்சிருக்கு. இந்த ஐஃபோனில் நியூ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா 8K வீடியோ ரெக்கார்டிங் 30 FPS கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் மோடில் 4K 60 FPS கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் HDRல 6.0 கொடுத்துருக்காங்க. சொன்ன காட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட DSLR லெவல்லையும் அந்த மாதிரி இருக்குது. ஜூம் லென்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அடுத்தது பேட்டரி லைஃப் சார்ஜிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐஃபோனில் பேட்டரி பற்றி பலரும் கேட்பீங்க. ஐஃபோனில் 16 ப்ரோ மேக்ஸில் இன்னும் நம்மோடு இருக்கும். 4852 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி கொண்டது. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஃபைனலாக உள்ளது. வயர்லெஸ் சார்ஜிங் 20 வாட்டில் இருக்குது. மாஸ் சேஃப் 2.1 சப்போர்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி நேரம். ஈஸி
மாடரேட்டில் வந்து யூசேஜ் 1.5 நாள் செல்லும், அதாவது 1.5 நாள் வரைக்கும் அந்த சார்ஜஸ் வந்து இருக்கும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க iOS 18 கூட வந்திருக்கு. ஃபுல் ஏஐ இன்டர்கிரேஷன், 3 ஸ்மார்ட் சஜெக்ஷனில் இருக்குது. லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா விட்ஜெட்டில் இம்ப்ரூவ்டில் இருக்குது. கஸ்டமைசபிளில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் நியூ ப்ரைவேசி அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டேஜ் iOS 18 நியூ ஃபீச்சர்ஸில் டெமோன்ஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ 3 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆகிவிட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது ப்ரைஸிங் அவைலபிலிட்டி பற்றி பார்க்க போனோம்னாக்க இப்போ முக்கியமான விஷயம் விலை. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆர்எஸ் வந்து 1,59,900 இருக்குது. ப்ரீ ஆர்டரில் வந்து ஸ்டார்ட்ஸ் திஸ் ஃப்ரைடே, அதாவது ஃப்ரீயாக நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஷிப்பிங் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதை ஆர்டர் கொடுக்கலாம். இந்த iPhone 16 Pro Max வந்து இந்த விலைக்கு எனக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபைனல் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா iPhone Pro Max ஒர்த் அப்கிரேடாக அபிப்பிராயமாக இருக்கா? ப்ரோஸில் இருக்குது, ஸ்டன்னிங் டிஸ்பிளே, மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது, பெஸ்ட்டு எவர் கேமராவில் இருக்குது, எக்ஸலண்ட் பேட்ரி கோன்ஸாக இருக்குது. இந்த iPhone பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரைஸிங், மைனர் டேசிங் சேஞ்சஸ் ஒன்லியாக இருக்குது. iPhone 14 Pro Max வைத்திருப்பீங்கன்னா மேஜர் நீடு இல்லைன்னா வெயிட் பண்ணலாம். ஆனால் iPhone 12, 13 வைத்திருக்கீங்கன்னாக்கா டெஃபினட்டாக அப்கிரேட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். நண்பர்களே, இப்படி தான் நம்முடைய iPhone 16 Pro Max ஃபில் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டெக் அப்டேட் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம MSM டெக் தமிழ் சேனலுக்கு சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.